ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணியமர்த்துறதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வெளியிட்டிருக்காங்க. இது எங்கெங்கே பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். இதற்கு ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 9/1/2025. இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த நேரத்துலையும் வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றத கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதன் மூலியமாக வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் அப்ளை பண்ணிக்கலாம், வேறு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35. சரிங்களா? இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது ramanathapuram.nic.in வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி, ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் இணைச்சி நேர்லையோ அல்லது தபால் மூலயமாகவோ ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணும். சரிங்களா? போஸ்ட்டில் அனுப்பலாம் அல்லது நேரில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணுறதற்கு அல்லது அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 9/1/2025 மாலை 5 மணி. சரிங்களா? அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிகிரி இன் பிஎஸ்எல்பி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஏஎஸ்எல்பி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லா பணியிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா 35. கட் ஆஃப் டேட் வந்து 1/12/2024. சரிங்களா? மினிமம் 1 இயர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் சேலரி. லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் அல்லது வேறு ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் பயிற்சி பெற்றிருக்கணும். சரிங்களா? லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய் சேலரி. 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. டென்டல் டெக்னீஷியனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பணியிடத்திற்கும் தேவை. 12,600 ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் 12 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன்லேயோ அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கின காலேஜ்லேயோ இன்ஸ்டியூட்லேயோ படித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி, பர் மந்த் சேலரி. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்டாக இருக்கணும். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. 8,500 ரூபாய் இந்த போஸ்ட்டுக்கான சேலரி. சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதில் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் செப்பரேட் அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிங்களா? இது வந்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன். இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களுடைய பெயர், தந்தையருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, செக்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கரண்ட்டாக இருக்கக்கூடிய தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர முகவரி, அதே மாதிரி ஆதார் கார்டுடைய நம்பரு, உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணணும். இது வந்து இந்த ஸ்பேஸில் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. இடம் மற்றும் தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதற்கூட கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதற்கான டீட்டெயில்ஸ்க்கான வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்கீங்க, கோர்சஸ் ஏதாவது டிப்ளமோ கோர்ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃபையும் நீங்கள் இணைச்சி அனுப்பணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸையும் ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு சேம் தான். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் தான். மேலே மட்டும் அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நேம் வந்து மேலே இருக்கும். கண்டிப்பாக ஃபோட்டோ ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எல்லா விதமான கம்யூனிகேஷனும் அந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு தான் வரும். சரிங்களா?
கண்டிப்பாக வந்து கீழே வந்து சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் கண்டிப்பாக வந்து என்க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கும் சரி, ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஒரிஜினலை வந்து அந்த டைமில் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரிஜினல் அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? ஜெராக்ஸ் மட்டும் இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி இதற்கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா? டென்டல் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் சேம் தான். ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் தான். மேலே மட்டும் கண்டிப்பாக எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களுக்கு எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.